நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதிவேந்தனை ஆதரித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, வாக்குச்சாவடிதான் சமத்துவத்தின் அடையாளம் என்று தெரிவித்தார். ராசிபுரம் அடுத்த அத்தனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் பணக்காரர், ஏழை, படித்தவர், படிக்காதவர் என அனைவரும் ஒன்றாக நிற்பார்கள் என்று கூறினார். ஓட்டு சீட்டுதான் அனைவரையும் சமமாக நடத்துவதாகவும் அதை சரியாக பயன்படுத்தினால் அடுத்த 5 ஆண்டுகள் நிம்மதியாக வாழலாம் என்றார். மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் முயற்சியால் ராசிபுரம் தொகுதியில் பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்த திருச்சி சிவா, வேட்பாளர் மதிவேந்தனுக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் KRN ராஜேஷ்குமார், பேரூர் செயலாளர்கள் அத்தனூர் கண்ணன், வெண்ணந்தூர் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த இந்த சமுதாயத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் உயர்வு தாழ்வு பார்க்கப்படுகின்றது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவர் ஏழை, இவர் பணக்காரர், இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இவர் இந்த ஜாதி அந்த ஜாதி என்று ஏதோ ஒரு காரணத்தால் ஒருவரை உயர்த்தியும் தாழ்த்தியும் பார்ப்பது இயற்கையா இல்லையா? நடைபெறுகிறது நாட்டில். ஏப்ரல் 23 வாக்குச்சாவடி வாசலில் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக மாறுகிறீர்கள். அங்கே ஒரு பெரிய தொழிலதிபர் நூற்பாலை வைத்திருக்கிறவர் வந்து நிற்பார், கோழிப்பண்ணை வைத்திருக்கிறவர் வந்து நிற்பார், ஒரு சாதாரண 100 நாள் வேலைக்கு போகிற பெண்ணும் நிற்பார், IAS அதிகாரியும் நிற்பார். உள்ளே இருக்கிற அதிகாரி இந்த வாக்குக்கு கூட மரியாதை, இது கொஞ்சம் என்று சொல்ல முடியாது. அங்கேதான் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் ஒன்றாக மாறுகிறார்.